என்னையா உங்ககிட்ட ஒரு மேட்ரு பேசணுமே. நீங்களே ஒரு 200 ரூபா ஊப்பியாமே. ஏன் நம்ம தலைவரை எலெக்ஷன் அன்னைக்கு கருப்பு சிவப்பு சைக்கிளோட வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னாரு. உங்களுக்கு எல்லாம் வந்து நன்றி உணர்வு இல்ல? 6 மாசம் இருங்கடா. யாரு ரவுடி யாரு அதிகாரப்படும் தெரியும்டா உங்களுக்கு. இங்க பாருங்க ரவுடிங்க செதறுதுங்க இதெல்லாம். பயங்கரமா இருக்கு. இங்க பாருங்க ரவுடிங்க பயங்கரமா இருக்கடா இந்த நட. சூப்பரா. டிரான்ஸ்ஃபார்மர் ஏறதோ மரத்து மேலே ஏறதோ தவறு தான். அதை நான் வந்து சரி நான் சொல்ல வரல. ஆக்சுவலாக நீங்கள் அப்படி இப்போ ஒட்டுமொத்த தலைமுறையும் இந்த ஜென்ஸ் தலைமுறையவே வந்து நீங்கள் தற்கொலைன்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலாக அவர் எதுவுமே பண்ணலை. இப்போ தான் அரசியலுக்கே வந்திருக்காரு. அதை தான் சொல்கிறேன். அவர் வந்து ஒரு எம்பியாவோ ஒருத்த மீச வச்சிருக்கெல்லாம் பேசிட்டு இருப்பாரு. சட்டையை குடிச்சு ஒன்று அடிக்கணும். வெளியே வந்து தொடர பார்ப்போம். மீடியானா இவனுல மாதிரி பேப்பர் ரவுடி நான் இல்லைன்னு உனக்கு நல்லா தெரியும். சொல்லி ரொம்ப அதிகமாலாம் எனக்கு வழக்கு இல்லை. ஒரு 261 எஃப்ஐஆர் வந்து இருக்கு. ஒரு 3 மர்டர் கேஸ் இருக்கு. ஒரு 4 கடத்தல் வழக்கு இருக்கு. ஒரு பொடா வழக்கு, ஒரு ஆயுத வழக்கு. இது இல்லாம ஒரு 111 டிஃபமேட்டரி இருக்கு. அதோட சேர்த்துதான் இப்ப கவர்னர் போட்ட ஒரு வழக்கு இருக்கு. அழக்கூடாது. நீ அழுற? நீ தாதாடா டான் கேங் லீடர். கட்டிலேயே கலவரம் தெரியுதே ராஜா. என்னையவே சொல்றாங்க. நான் ஏதோ அண்ணா பாத்தியாடா என்னையவே வந்து எல்லாரும் கார்னர் பண்றாங்க. அழுகிறேன்டா. இதுக்கு தான் நான் பைபாஸுக்கே வர மாட்டேன்னு சொன்னேன் என் ரேஞ்சுக்கு. இன்னைக்கு தான் பொது நிகழ்வு அப்படிங்கிறதுனால நீங்க இரங்கல் தீர்மானம் வச்சிருந்தீங்க. இந்த 41 பேருடைய புகைப்படங்களுக்கு ஒரு அஞ்சலி செலுத்துறது மாதிரியான நிகழ்வு ஏதாவது நடத்தி அல்லது வேண்டான்னு கொடியே இறக்கும்போதுல பிறகு ஆயுத பூஜை எல்லாம் கொண்டாடி இருந்தாங்க. நீங்க அவங்ககிட்ட அஞ்சலி செலுத்துவாங்களான்னு கேட்டீங்கன்னா கோனே பாஸ்டா கானே ரோல் பண்ணி பண்ணி சிரிக்க வைப்போம் மச்சான். திருந்தாத தற்குறிகளை நொங்கெடுப்போம். பல தற்குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன். இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். ரோல் அரக்கன் நான் ரோல் அரக்கன். உச்சநீதிமன்றம் தமிழக அரசின் தலையில் ஓங்கி நறுக்கு 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 என்று கொட்டியதை உச்சநீதிமன்றத்தில் கொடுத்தது இடைக்கால தீர்ப்பா இறுதி தீர்ப்பா சார்? இடைக்கால தீர்ப்பு தானே. அப்ப நீங்க ஒரு இடைக்கால தீர்ப்பின் அடிப்படையில் நீங்க ஒரு வாதத்தை வச்சுட்டு குட்டிட்டாங்க தட்டிட்டாங்கன்னு பேசுறது இருக்குல்ல, இது என்ன மாதிரியான வாதம் அப்படின்னு எனக்கு தெரியல. 2.25 கோடி ரூபாய்க்கு கார் வாங்கிட்டு அதுக்கு நுழைவு வரி செலுத்த மறுத்த போது நீதிமன்றத்துக்கு போன போது இதே நீதிமன்றம் நங்கு 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 நங்குன்னு அவர் தலைவர் கூட்டிச்சு. என்ன கேட்டுச்சு தெரியுமா? சமூக நீதி பேசும் நடிகர்கள் சம்பாதிச்சா மட்டும் போதாது, ஒழுங்கா வரியும் கட்டணும். அது நீங்க நாட்டுக்கு கொடுக்கிற நன்கொடை இல்ல, அது உங்களுடைய கடமைன்னு சொல்லிட்டு ஹீரோக்கள் ரியல் ஹீரோக்களாக இருந்தால் மட்டும் போதாது, ரியல் ஹீரோக்களாகவும் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது. 6 மாசம் இருங்கடா. யாரு ரவுடி யாரு அதிகாரப்படும் தெரியும்டா உங்களுக்கு. யாருக்கிட்ட அடுத்த 26ல ஒரு படம் விடுவான். இங்க காலை வைப்பான், முடிஞ்சா பாப்பான், முடியலையே அவன் ஷூட்டிங் நடிக்க போயிடுவான். நீ நடு ரோட்ல நின்று கல்லடி பட்டு செத்துருவ. அந்த துண்டு போட்டுக்கின்னு மப்ளர் போட்டுக்கின்னு சீன் காட்டுறது இதெல்லாம் இருக்கவே கூடாது. நாய் மாதிரி கத்துற திமுகவுக்கு முடிவுரை எழுதுவன் சொன்னவன்லாம் செத்து சுடுகாடுக்கு போய் அவனுக்கும் எங்க கர்மாந்திரம் எடுக்க சமாதி கட்டின கட்சிடா இது. மியூசிக்
தம்பி மலையில நிறுத்தியா சளிகள் பிடிக்க போதப்பா நம்ம தைலையிலேயே தும்ப செடி பிடிக்கிட்டு வரேன் ஒரு தடவை ஆவி பிடிச்சிரும் எல்லாம் சரியா போயிடும் ஆவியாவது சாவியாவது சளி எப்ப முதலாளி பிடிச்சிருக்கு என்னப்பா கேனத்தனமா பேசிக்கிட்டு அண்ணன் கண்டா சனியா தெரிச்சு விடுது இதுல சளி தான் வந்து பிடிக்குதாங்க சும்மா இருங்க அட விஷயம் தெரியாம பேசுறா நொண்டிங்களா நமக்கெல்லாம் எப்படி செவனாடியை பிடிச்சிருக்கோ அதே மாதிரி சளிக்கு செவனாடியை பிடிச்சிருக்கா. தமிழகத்தில் முதல் முறையாக ஒரு மௌன புரட்சியை உருவாக்கி மூச்சை கூட முழுகுவான தவிர இந்த குத்தாலிங்க வெளியே விட மாட்டான். குறுகுறுன்னு பார்த்தீங்கன்னா நான் உன்னை பார்த்தா தானடா நீ என்ன பார்க்கறது எனக்கு தெரியும். தமிழகத்தில் முதல் முறையாக ஒரு மௌன புரட்சியை உருவாக்கி உண்மையா மௌன விரதமா ஏன் அது வந்து மௌன விரதம் இன்னைக்கு பூரா பேச மாட்டேன். 2026 நம் வெற்றி தலைவர் அவர்களின் தலைமையில் ஒரு நல்லாட்சி அமையும் என்பதை கூறிக்கொண்டு அந்த கொலைகாரனை காப்பாத்துறதுக்கு இப்படி கூடி பேசிட்டு இருக்கீங்க. வேண்டாயா வேண்டாம், அவன் ஒரு கொலைகாரன், அவனை நீங்க காப்பாத்த கூடாது. அவனை கொன்னுடுங்க கொன்னுடுங்க, புரியல சொல்லுங்க, நானே அவனை கொலை பண்ணிடுறேன். இன்றைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் வரலாறு நம்மளை வரவேற்கிறது. நீ அவன் கூட்டாளி தானடா? ஏண்டா நாங்க உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணோம்? என் வீட்டுக்குள்ள வந்து இன்னும் என்னென்ன குடும்படா பண்றதுக்கு இருந்தீங்க நீங்க? ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரும் ஒரு சூப்பரண்டா போலீஸும் சரி அந்த ஸ்பாட்ல இல்லையே, அந்த அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது நடக்கணுங்கிற சொல்றத ஒரு ஊடகம் சொல்லணுமா சொல்லக்கூடாது? இல்ல இல்ல அப்படி ரூல் கிடையாது. அது ரூல் அது ரூல். ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, தொடர்ச்சியா ஸ்ரீதர்ல தொடங்கி அத்தனை பேரும் பேசுறீங்க. நான் திரும்ப சொல்றேன், இது எனக்கு சப்ஜெக்ட் இல்ல, நீங்க தொடர்றதுனால சொல்றேன். எல்லா பொறுப்பும் மத்தவங்களுக்கு தான் இருக்கு. தாவேகாக்கு ஒரு பொறுப்புமே கிடையாது சார். என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? என்ன பேசுறீங்க நீங்க? தாவேகா மொத்தமுமே என்ன பேசுறீங்கன்னா எங்களுக்கு ஒண்ணுமே இல்ல, எல்லாமே இது பண்ணணும், அது ஊடகம் பண்ணணும், இத ஆளுங்கட்சி பண்ணணும், இத அரசாங்கம் பண்ணணும், இத நிர்வாகம் பண்ணணும், இத மக்கள் பண்ணணும், இத பொதுமக்கள் பார்க்கணும். என்ன சார் இது? பாடாங்க சிம்பிள் கேள்வி என்னன்னா, சிம்பிள் கேள்வி, உங்களுக்கு ஒரு பொறுப்புமே கிடையாது சார். மக்கள் ஒண்ணே சொல்லுங்க, ஒரு பொறுப்பு உண்டா இல்லையா? மக்கள் பாத்துருக்காங்க, அதான் இருக்கு, அதனால தான் பேசுறோம். 41 கடைசி வரைக்கும். நான் என்ன சொல்றேன்னா இதுக்கு மேல என்ன சார், மதுபாலக பண்ணாளையா டேய், உங்களை நம்பி எல்லாம் நான் கட்சியில எடுத்து பாடுறா என்னைய எனக்கே சிரிப்பா பேசிட்டு இருப்பாரு. சட்டையை புடிச்சு ஒன்னு அடிக்கணும், வெளியே வந்து தொடர பாப்போம். மீடியானா தைரியத்தை தொடுங்க பாப்போம். வேண்டாம், எங்களுக்கு அந்த அரசியல் தெரியாது. Hey, I've seen this one. This is a classic. எங்க கிட்ட வேணாம் அடிதடி அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும், ஆனா நாங்க காட்ட மாட்டோம், காட்ட தெரியாது எங்களுக்கு. தைரியம் இருந்தா கை வைங்க, தலைவரை பார்த்துருவோம். தைரியம் இருந்தா கை வைங்கடா. என்ன அதிகாரம் இருந்தா, போலீஸ் இருந்தா, தைரியம் இருந்தா முதல்ல வீட்டுக்குள்ள போயிடுங்க. நான் கேக்குறேன், ஒட்டுமொத்த காலேஜில் இருக்க இளைஞர்களும் உங்க வீடு தேடி வருவாங்க, ஞாபகம் வச்சுக்குவாங்க. இவர் மேல நாங்க எந்த ஆக்ஷனுமே எடுக்க முடியாது சார். இவர் பைத்தியம் சார், சட்டப்படி செல்லாது. தைரியம் இருந்தா கை வைங்க, தலைவரை பார்த்துருவோம். தைரியம் இருந்தா கை வைங்கடா. டேய், நீ சரியான ஆம்பளை இருந்தா எங்க அண்ணன் ஒருத்தவங்க மோதி பாடுறா. டேய் வாடா இங்க போன குரா. டேய் நீ ஒரு அப்பா ஆத்தாளுக்கு பிறந்தா வேற எங்க அண்ணன் வந்து மோதி பாடுறா பாப்போம். டேய் என்னடா பெரிய அட்ரஸ்? என்ன அதிகாரம் இருந்தா, போலீஸ் இருந்தா, தைரியம் இருந்தா முதல்ல வீட்டுக்குள்ள போயிடுங்க. நான் கேக்குறேன், டேய் ஓ ஏரியா எங்க இருக்குன்னு சொல்லிட்டு போடா. நீயா கண்டுபிடிச்சு போடா. ஏமா சொல்லிடுற? டேய் உன்னை கண்ட பாடல. ஒண்ணு அரசாங்கத்தை மட்டும் குற்றம் சொல்றாங்க, இல்ல விஜய் சொல்றாங்க. 41 பேர் அநியாயமா செத்ததுக்கு முதல் காரணம் விஜய். என்னது? இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டாரா? ஆமா தம்பி, விஜய் துடிச்சிட்டு இருக்காரு, நீங்க உடனே வாங்க தம்பி. சரி செட்டியார், எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நம்ம கிட்ட தான் டாக்டர் இருக்காங்கல்ல. அடிப்பட்ட இடத்துல செம்மண் துணியை சுத்தி வைங்க. ஒவ்வொருவரும் இந்த 41 குடும்பங்களை நினைத்து பல ஆண்டுகள் அவர்களோடு கண்டிப்பாக துணை நிற்போம். மர்க்கா சொல்லு. பல ஆண்டுகள் அவர்களோடு கண்டிப்பாக துணை நிற்போம். சொல்லுவியா? உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடிக்கூடாது, குனிய வச்சு அடி. குனிடா. இவன் சொல்லுவியா? 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 சொல்லுவியா?
ஒவ்வொருவரும் இந்த 41 குடும்பங்களை நினைத்து பல ஆண்டுகள் அவர்களோடு கண்டிப்பாக துணை நிற்போம். மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கத்திச்சாடா? நான் கேட்க மாட்டாங்க. இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் காட்டுறதை விட்டுட்டு தில்லா கெத்தா நேர்மையா எலெக்ஷனை சந்திக்க வாங்க சார். அங்க பேசக்கூடாது, இங்க பேசக்கூடாது, 5 நிமிஷம் தான் பேசணும், 10 நிமிஷம் தான் பேசணும். நான் பேசுறது 3 நிமிஷம். பேசி பேசி ஏமாற்றிய தலைவர்களுக்கு முன்னால் பேசாமல் ஏமாற்றிய எங்கள் தலைவா, உங்களை நாங்கள் அண்ணன் என்று சொல்வதா, அடுத்த படியிலே அன்னை என்று சொல்வதா? தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்றோம்?